சரி, காஃபியை ரெடி பண்ணிட்டு சொல்லுங்க, நான் ஸ்ருதி போய் ரெடி பண்றேன். ஐயோ, என்னமாச்சு? ஐயோ எப்பா, சத்யாவோட மொபைல திருடிட்டு வரதுக்குள்ள என் உயிரே என்கிட்ட இல்லடி. இந்தடி. வெரி குட் மா. இத வச்சு நீ என்னடி பண்ண போற? மா, இதுலதான் நானும் அபிமாமாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு. அதுல கொஞ்சம் கிராபிக்ஸ் வேலையெல்லாம் பண்ண போறேன். பண்ணிட்டு சொல்றேன். அதுக்கப்புறம் நான் சொல்றபடி நீ செய்யணும். எங்க பூர்வீகம் இதுதான். ஆனா நாங்க 2 தலைமுறையா ஹைதராபாத்ல செட்டில் ஆகி கிரானைட் பிசினஸ் பண்ணிட்டு வரோம். ஓகே, எங்க அந்தஸ்துக்கும் கௌரவத்துக்கும் ஏத்த இடத்துலதான் எங்க பையனுக்கு பொண்ணு எடுக்கணும்னு நாங்க எதிர்பார்த்தோம். அதுவும் தமிழ்நாட்டு மருமக தான் வேணும்னு இவன் பிடிவாதமா இருந்தான். போட்டோல பார்த்தப்பவே ஸ்ருதி எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு ஆண்டி. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் நல்லபடியா கூடி வருது. பொண்ணும் மாப்பிளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டா உடனே பேசி கல்யாணத்தை முடிவு பண்ணிடுவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஸ்ருதி என்னோட தம்பி பொண்ணா இருந்தாலும் ஏன் பொண்ணு மாதிரி தான் அவ பிறந்ததுல இருந்து நான் அவளை வளர்த்துட்டு இருக்கேன். அதனால இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கறது என்னோட பொறுப்பு. ஏன் பொண்ணுக்கு நான் என்ன சீர் செய்வேனோ அதுதான் ஸ்ருதிக்கும் செய்வேன். வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க வாங்க. என்னோட பெரிய மருமக தேவி. வணக்கம்மா. இவ சின்ன மருமக சத்யா. வணக்கம். ஸ்வீட் குடுமா. அக்கா இந்தாங்க. தேங்க்யூமா. சாப்பிடுங்க. தேங்க்யூ. சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. ஸ்வீட் நல்லா இருக்கு. சந்தோஷங்க. சரி, முதல்ல பொண்ண பாத்துறலாம். அத்தை, ஸ்ருதியை கூட்டு வாங்க. ஸ்ருதி, எல்லாருக்கும் கொடு. ஹனி, எடுத்துக்கோங்க. போன் எங்க வச்சேன்? அக்கா, போனை கிச்சன்ல வச்சுட்டேன். நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சப்பா. என்ன மாப்பிள, பொண்ண பாத்தீங்களே, பிடிச்சிருக்கா? எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. பொண்ண பிடிச்சிருக்கா இல்ல பொண்ணு கொடுத்த காஃபி மட்டும் தான் பிடிச்சிருக்கா? என்ன அங்கிள்? இருங்க, மாப்பிள்ள முதல்ல காஃபி குடிக்கட்டும். அவர் தான் காஃபி குடிச்சிட்டு தானே இருக்காரு. சொல்லுங்க மாப்பிள.